இது கேள்விக்கான நேரம். என் பேர் சத்தியமூர்த்தி. நான் திருவாரூர் மாவட்டம். ஐயா, உங்கள்கிட்ட நான் அந்த கேள்வி கேட்கிறேன். ஐயா, நம் நாடு ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க. இன்று வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில நம் நாடு ஜனநாயக நாடா இருக்கா? கடிகாரம் நேரத்தை காட்டுகிறது, அரசியல் ஜாதியை காட்டுகிறது. இது கவிஞர் கண்ணதாசன் சொன்ன கருத்து. இது சரின்னு சொல்றீங்களா, தவறுன்னு சொல்றீங்களா? தேர்தல் வரும்போது நிறைய பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தல்ல ₹1 செலவழிக்காம நீங்க இந்த ஆட்சியை பிடிக்கிறீங்களா? இந்த மாதிரி நீங்க கேட்கிற கேள்விய நம்ம எப்போ காசு வாங்காம நேர்மையான ஒரு ஆளை நம்மளுடைய இருக்கிற அந்த ஓட்டு போடுற அந்த வாக்களிக்கும் நம்மளுடைய சக்தியை 5 ஆண்டுகள் ஒரு முறை கிடைக்கும் போது சரியான நபரை நாம் தேர்ந்தெடுத்தோமானால் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பி இவர்கள் நம்மளுக்கு செய்வார். இப்ப அண்ணனே நிக்கிறாருன்னா, இவர் நிக்கிறாரு, ஒரு டாக்டர் நிக்கிறாரு, திருமுருகன் காந்தி நிக்கிறாருன்னா இவங்க நல்லவங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து நினைச்சு அவங்களை வாக்களிச்சு பாராளுமன்றத்தை அனுப்புனீங்களா, நிச்சயமாக ஒரு மாறுதல் வரும். ஆனா நம்ம தேர்ந்தெடுக்கவும் தான் இந்த சட்டத்தை அமைக்கிறாங்க, நம்ம தேர்ந்தெடுக்கவும் தான் நம்மளை ஆட்சி செய்யறாங்க. இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ, நம்ம யாரை வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறோம், அவர்கள் தான் நம்மளுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் செல்கிறார்கள். அவர்கள் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு நபரை நாம் தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இப்பொழுது அந்த ராஜீவ்காந்தி விட்டு சென்ற பணியை தலைவர், இளம் தலைவர், இளைஞர் ஏன் வர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் கூக்குரலிட்டு ஒரு அரங்கமே நிரம்பி கேள்வி கேட்கும் போது, நான் இதோ இருக்கிறேன், நான் இளைஞன் தான், 40 வயது இளைஞன் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று முதலில் 10 ஆண்டுகளாக, 30 வயதிலிருந்து இன்று வரை 10 ஆண்டுகளாக நம் நாட்டு மக்களிடம் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகவும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராகவும் தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் அவர் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஒரு இளைஞர் தேவை என்றால் அது இளம் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் இந்த நாட்டை சிறப்பாக நடத்தி செல்ல முடியும். நான் சார்ந்த கட்சி என்று நான் கூறவில்லை. காங்கிரஸ் கட்சி என்னென்ன தியாகங்கள் செய்து இந்த நாட்டுக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்ததோ, இல்ல தியாகத்தை மதிக்க தெரியணும். ஒரே நிமிஷம், நீங்க ஒரு சேர்த்து பதில் சொல்லுங்க. இல்ல, வழி நடத்தக்கூடிய தலைவர் அந்த வீட்டுல இருந்தா வரணுமா, இந்த நாட்டுல இருந்தா கூடாதா? ஒரு இளைஞர் ரொம்ப சிறப்பான கேள்வி கேட்டீங்க. அதை நான் சொல்றேன். அதே ஒரு ஆனந்த பவன்ல பிறந்து இந்த நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்துல மோதிலால் நேரு அவர்கள் குடும்பத்தில் பிறந்து அவர்கள் நன்றாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய சொத்தையும் கொடுத்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் எண்ணத்தோடு தான் கொடுத்தாங்கிறதுக்காக தான் 50 ஆண்டுகள் அந்த நாட்டை. ஒரே நிமிஷம், நீங்க செய்த தியாகத்தையும் செய்த உழைப்பையும் இளைஞர்கள் மத்தியில் நாம் கொண்டு செல்லும் போது அவர் தவறான வார்த்தை ஜாலங்களால் இந்த மாதிரி அவர் நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைத்து விடாது என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. அவர் சொல்கிற இன்றைக்கு ஏதோ தேசத்தை காப்பாற்ற வந்திருக்கிற அந்த மெசையா என்று யாரையோ ஒருத்தரை சொல்கிறாரே, அவரை ஒட்டி நான் சொல்கிறேன், பல்கலைக்கழக தேர்வுகளில் தோல்வியடைந்த எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு கிடைத்து விடாது. அவருக்கு நான் பதில் சொல்ல வரல. அதற்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. அதனால நல்லாவே தகுதியை பத்தி ஒரே ஒரு எல்லாருக்கும் தகுதி சொன்னது. மருத்துவர் மிகச்சிறந்த சிந்தனையாளர், புரட்சியாளர். இல்ல எனக்கு எந்த வித ஒரு விஷயம் சார், புரட்சியாளரும் சிந்தனையாளரும் போராட்ட குணம் படைத்து போராட்ட குணத்திலும் ஒரே நிமிஷம் இளைஞர்களை தவறான பாதையில் வழி நடத்தி சென்று போராட்டம் செய்ய வேண்டும், எதிர்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்ட்ரக்ஷன் பாலிடிக்ஸாவே யோசிச்சுட்டு இருக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். போராட்டம் பண்ணாம நியாயமான முறையில் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சியை யோசிச்சு நம்ம வளருவோமே. போராட்டம் என்பது டிஸ்ட்ரக்ஷன் என்று எந்த பொலிட்டிக்கல் பிலாசபி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? போராட்டம் என்பது டிஸ்ட்ரக்ஷன் என்று யார் சொல்லிக் கொடுத்தது? போராட்டம் பொலிட்டிக்கலோட பேஸ் பாலிசியே டிஸ்ட்ரக்ஷன் தான். புரட்சி தான் அரசியலினுடைய முதல். நான் அந்த இதுக்கு போல நான் அவருக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விதத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். மருத்துவர் சொன்னாரு, சமூகம் என்ன கொடுத்திருக்கு, கல்வி நிலையம் என்ன கொடுத்திருக்கு, அது என்ன கொடுத்திருக்கு, ஊடகம் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்றாரு அண்ணன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, போதி மரத்தை சொல்ற நீங்க, இயேசுவினுடைய பிரசங்க மலையை சொல்ற நீங்க, அதே போல போஸ பேசுறவங்க, சுதேசி குமரனை பேசுறவங்க, மகாத்மா காந்திய பேசுறவங்க, அந்த காலத்துல இளைஞர்கள்
அந்த காலத்துல சமூகத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை போல பல சீடர்கள் அவரோடு இணைந்த ஒத்த கருத்துல இருந்தாங்க. ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கிறிஸ்துவத்தை கொண்டு வந்தார். ஒரே ஒரு சித்தார்த்தன் தான், ஒரே ஒரு இளைஞன் சித்தார்த்தன் தான் வந்து சிந்திச்சான். நான் அரண்மனையை விட்டு வெளியில வந்தான். புத்த மதத்தை இன்னைக்கு எல்லா உலக நாடுகளுக்கும் பரப்பி வச்சிருக்கிறது ஒரே ஒரு இளைஞன் தான். I am also be in the part of society. சாக்ரட்டிஸ் வழியில சொல்லணும்னு சொன்னா, I have not come to change this world. I have to change myself. நான் என்னை திருத்திக் கொள்ளுகிறேன். நான் என்னை திருத்திக் கொண்டால் இந்த உலகத்தில் ஒரு அயோக்கியன் குறைவான். ஆக நான் என்னை இந்த சமூகத்திற்கு ஒத்த உடையவனாக, அரசியல் பார்வை உடையவனாக, இந்த சமூகத்தை மாற்றுகிற அரசியல் சித்தாந்தத்தை எனக்கு என்னைக்குள்ளார நான் உருவாக்கி கொள்ளுகிறேனோ அப்போது இந்த சமுதாயம் மாறும். இல்ல எனக்கு இந்த சமுதாயத்தான் கொடுத்திருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நானும் உடவாகத்தான் கிடப்பேன் என்பது என்னுடைய அழுத்தமான வாதம். ஐயா, என் பேர் விக்னேஷ். நான் பொள்ளாச்சியிலிருந்து வர்றேன். மருத்துவர் ஐயா கிட்ட என்னோட ஒரு கேள்வி. இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட கல்வித்துறையில ஏதாவது மாற்றம் தேவையா? இல்லை என்றால் அப்படி தேவை என்றால் அந்த மாற்றம் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும்? அது ஒரு விஷயம். அதாவது தோழர் கூட சொல்றாரு, அதாவது மாற்றம் வரல இளைஞர்கள் இருக்கக்கூடாது, என்ன போல வரணும்ன்றாரு. நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன் பிரசன்னாவை பார்த்து. ஆனா எல்லாருமே விதிவிலக்குகள், எல்லாருமே இங்கே விதிகள் ஆகிவிட முடியாது. அதாவது அதற்காக வந்து நான் வந்து இருக்கிற சூழல் வந்து நீங்க வந்து எல்லாமே அதை ஏத்துக்கிட்டு தான் போகணும், நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான், இவ்வளவுதான், நமக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூடு நான் ஒன்னும் பேசல. நான் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். முதலில நமக்கான அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் என்று சொல்வார்களே, இந்த சமூகத்தில் நான் ஒரு அங்கம், இந்த சமூகத்திலே என் சக மனிதனும் ஒரு அங்கம் என்ற அந்த உணர்வு தான் மிக முக்கியமான அந்த ஒரு அரசியல். அந்த அரசியலுக்கு நாம் உட்பட வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். இந்த கல்வி திட்டமும் இந்த பொருளாதார திட்டங்களும் மாற்றப்பட வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். அதற்கான போராட்டங்களில் மாணவர்கள் ஈடுபட வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். நான் எதை மறுக்கிறேன் என்று சொன்னால், மாணவர்கள் ஏதோ நான் சொன்னது மாதிரி மாணவர்களுக்கு இல்லைன்னா அப்படி அல்ல. அவர்களை குற்றம் சுமத்தாதீர்கள். இந்த சூழல் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே இந்த கல்வி திட்டம் மாற்றப்பட்டால், இந்த பொருளாதார திட்டம் மாற்றப்பட்டால், மாணவர்களால் அந்த மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டால், அவர்களுடைய போராட்டங்களினால் அந்த மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை. நான் ஒரு செய்தியை வந்து ஆரம்பிச்சேன், அவரு அண்ணன் வந்து நிறுத்திட்டாரு. அதாவது அந்த எந்த சூழலில் மாணவர்களுடைய சக்தி என்பது எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறது என்பதற்காக இந்த வரலாற்று செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். 3 பேருடைய தூக்கிற்கு ஆதரவாக இருந்தது காங்கிரஸ் என்று நான் சொன்னேன். உடனே அண்ணனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சது. நான் சொன்னது பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, அந்த 3 பேரை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் போதே ஒருவேளை அந்த ஒப்பந்தத்திலே இந்த மூவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு சரத்து சேர்க்கப்பட்டு இருந்தால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதிலே காந்தியாருடைய பங்கு என்ன, இர்வினுடைய பங்கு என்ன என்பதெல்லாம் வேறு செய்தி. ஆனால் மூவரும் தூக்கிலிடப்பட்ட பிறகு காந்தியார் கராச்சி மாநாட்டிற்கு வரும்பொழுது, அதுவரை பகத்சிங் தீவிரவாதி என்றெல்லாம் அந்த செய்திகள் பரப்பப்பட்டிருந்த வேளையிலே கராச்சி மாநாட்டிற்கு வரும்போது அங்கு இருக்கும் இளைஞர்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக எழுந்து வரும் காந்திக்கு கருப்பு மலர்களை கொடுத்தார்கள். மலர்கள் எங்காவது கருப்பாக பூத்து இருக்குமா? பகத்சிங்குக்காக அன்னைக்கு கருப்பு மலர்கள் பூத்தன. அந்த கருப்பு மலர்களை மகாத்மா காந்தியடிகள் வாங்கி கொண்டார். உள்ள ஒரு அவர் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த அந்தராத்மா என்று ஒன்று இருந்திருந்தால், ஒருவேளை கோட்சே அவரை சுடும் பொழுது ஹேராம் என்று சொல்லுவதற்கு முன் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு அவருடைய மனதிற்கு வந்திருக்கலாம். அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த அந்த இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டது. அந்த சூழல் அவர்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுத்தது. அப்படிப்பட்ட அந்த சூழல் இன்றைக்கு இல்லை. அந்த சூழலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கல்வி திட்டங்களும் பொருளாதார திட்டங்களும் மாற்றப்பட வேண்டும். அந்த மாற்றத்தை இளைஞர்களால் உருவாக்க முடியும் என்றுதான் நான் சொல்கிறேன். மாணவர்கள் எழுச்சி இல்லாமல் லஞ்ச ஊழலை எதிர்த்து பெரும் புரட்சியை செய்வது சாத்தியமா? நிச்சயமா தம்பி கேட்ட கேள்வி பொறுத்த வரைக்கும் மாணவர்களின் எழுச்சி இல்லாமல் இந்த நிகழ்ச்சியினுடைய அடித்தளமே நீயும் நானும் தான். இப்ப உங்களுக்குள்ளார ஒரு சிந்தனை வந்திருக்கு இல்லையா? இவ்வளவு பேர் பேசி இருக்கோம், இவ்வளவு பேர் கலந்துரையாடி இருக்கோம். இப்ப மாணவர் இல்லாம ஒரு விஷயத்தை எழுச்சி ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு தூண்டுகோல் வருது இல்லையா? அந்த தூண்டுகோல் தான் பிரச்சனைகளினுடைய திறவுகோலாய் இருக்க முடியும். அண்ணன் ஒரு வரலாற்று செய்தியை பதிவு பண்ணாங்க. நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அகில இந்திய காங்கிரஸ்ல போட்டியிடுற போது
காந்தியடிகள் கூப்பிட்டு, காந்தியடிகளுடைய வயது பெரிது, நேதாஜியினுடைய வயது ரொம்ப சிறியவர், இளைஞர். அந்த இளைஞர் போட்டியிடுறப்போ மகாத்மா காந்திக்கு பிடிக்கல. வேண்டாம், நீ போட்டியிட கூடாதுன்னு சொன்ன போது, இல்ல இல்ல நான் போட்டியிடுவேன் அப்படின்னு அன்றைய காங்கிரசிலேயே எதிர்த்து கலகக்காரராய் குரல் கொடுத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், உன்னையும் என்னையும் போல இளைஞர். அந்த சூழ்நிலையில தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கிறது. மகாத்மா காந்தி என்கிற ஒரு மாமனிதன், அவருக்கு மாமனிதன், எனக்கு அவர் சாதாரண ஆத்மா கூட அல்ல என்னுடைய கருத்தியல் படி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில காந்தி ஆந்திராவிலிருந்து ஒரு ரெட்டியாரை நிறுத்துகிறார் நேதாஜிக்கு போட்டியாக. நேதாஜிக்கும் ரெட்டி, அதாவது மகாத்மா காந்தி அப்ப கடவுள், அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் இந்திய தேசமே பின்னாடி பிடிச்சுக்கிட்டு போச்சு. அப்படி சொல்லப்பட்டவரே தோற்கடிக்கப்பட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்கிற என்னை போன்ற இளைஞன் அகில இந்திய காங்கிரசினுடைய தலைமை பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்திக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இப்படி நான் சொல்லியுமே ஒரு மிகப்பெரிய ஆந்திராவிலிருந்து ஒரு ரெட்டியார் என்கிற ஒரு தலைவர் தோற்கடிக்கப்பட்டாரேன்னு நினைச்ச உடனே காந்தி என்ன தெரியுமா வேலை பண்ணார்? நேதாஜியோடு சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 குழுவினுடைய உறுப்பினர்களையும் கழகம் செய்ய சொல்லி, நேதாஜி இருந்தா நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று சொல்லி அந்த 16 பேரையும் ராஜினாமா செய்ய சொல்லி, வேண்டாம் வேண்டாம் என்னால இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் கெட்டு போக வேண்டாம் என்று சொல்லி நேதாஜி கழக குரலாய் வெளியே வந்தார். அதன் பிறகு துப்பாக்கி கையில் எடுத்தார். ஆக அன்றைக்கு அவர் மாணவர் பருவத்தில் இருந்து ஒரு கழகக்காரராய் ஒரு தெளிவான பார்வையோடு தொடங்கியதனுடைய நிகழ்வு தான் இந்தியாவினுடைய, நீங்க இவங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்லாம் இல்ல. காங்கிரஸ் எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்கல. 2ஆம் உலக போரினுடைய எச்சமா அவனால இந்தியா வச்சு பேணி பாதுகாக்க முடியாம நான் விட்டுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி தூக்கி போட்டு போனதுதான் சுதந்திரம். இங்க யாரு வாங்கல. ஆனால் அவன் ஒருவனை பார்த்து பயந்தான் என்று சொன்னால் உன்னையும் என்னையும் போன்ற இளைஞன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்படி இருக்கக்கூடிய இளைஞனாக நீ வர வேண்டும். மிகவும் சிறப்பாக பொய்யாய திருத்தி இங்க சபையில வைத்த பிரசன்னாக்கு நான் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்னா சுதந்திர போராட்டத்தை வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போயிட்டாராம். இத கேப்பையில கேள்வினா கேட்கிறவன் கேனன்ற கதையை சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய நாட்டுல இவ்வளவு பெரிய தியாகத்தை, சுதந்திர போராட்ட தியாகத்தை இவர் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி இளைஞர்கள் மனதை திசை திருப்புவது மிகவும் தவறான ஒரு விஷயம். பட் ஆனா சுதந்திர போராட்ட தியாகிகள் இவர் நாட்டுக்கு எவ்வளவு இளைஞர்கள், எத்தனை குடும்பங்கள் அழிந்து, எத்தனையோ அந்த காலத்துல பல பேருடைய ரத்தம் சிந்தி எத்தனையோ சுதந்திர போராட்ட குடும்பங்கள், தியாகிகள் குடும்பம், அவங்க எல்லாம் இளைஞர்களாக இருந்தவர் தான் இந்த வெள்ளக்காரனை எதிர்த்து காந்தி, மகாத்மா காந்தி ஒரு மாபெரும் மகான் தலைமையில் அவர்கள் அனைவரும் கூடி வெள்ளக்காரனை எதிர்த்து சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அதுதான் வரலாறு. எல்லாருமே இளைஞர் அரசியலுக்கு வரணும்ன்றாங்க. ஆனா அவன் அரசியலுக்கு இளைஞனா இருக்கும்போது வந்தா அவனால இளைஞனா இருக்கும்போது சாதிக்க முடியுமா? இல்ல, நீங்க அதாவது எதை சாதனையா எடுத்துக்கிறீங்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். அரசியல் செயல்பாடுனாலே ஒரு அமைச்சர் ஆவதோ, எம்எல்ஏ ஆவதோ, எம்பி ஆவதோ, அல்ல முதலமைச்சர் ஆவதோ சாதனையா நினைச்சிட்டோம்னா அது கிடையாது. நீங்க அரசியல் அப்படிங்கிறது கத்துக்கிறது, போராடுறது, கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது, இதற்கான வழிமுறை தான் அதனுடைய சாதனைங்கிற அடிப்படையில. அப்படி பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து இளைஞர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எத்தனை இளைஞர்கள் நமக்கு தெரியும் தெரியலங்கிறதா பிரச்சனையே ஒழிய இளைஞர்கள் தொடர்ச்சியா நகர்த்திருக்கிறார்கள். இப்ப நான் வந்திருக்கிறேன், அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா முத்துக்குமாரனுடைய தியாகம் தான் என்ன கொண்டு வந்திருக்கு. நான் அதுவரை சராசரி மனிதனாக ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த ஒருத்தனை நீ அரசியல நில்லுங்கிற கட்டாயப்படுத்தியது முத்துக்குமாரனுடைய தியாகம் தான் அது. அப்போ அது முத்துக்குமார் என்னை மாதிரி பல லட்சக்கணக்கான ஒரு இளைஞர்களை இன்னைக்கு அரசியல் கூட நிறுத்தி இருக்கிறார். அப்ப அதை என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்ப அது போல சாதனைங்கிறது எதை நீங்க சாதனைன்னு பாக்குறீங்கிறத பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. நீங்க யாரையாவது எதிர்பார்க்கறீங்களா? உன் வண்டியை கொண்டு இடிச்ச வந்துட்டு போலீஸ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் கோவத்தை காம்பி யோசிக்கிறீங்களா? இல்ல சொந்தக்காரன் ஆமோதிச்சாதான், எங்க அப்பா அம்மா சொன்னாதான் அவன்கிட்ட போய் கேள்வி வைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட அதுக்கான ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அதை சுத்தி நிக்கிற வேடிக்கை பாக்குற தனக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி கேக்குறீங்களா? அங்க யாருடைய ஒத்துழைப்பையும் யாருடைய ஆதரவையும் நீங்க கேட்கறது கிடையாது, கவலைப்படுறது கிடையாது. உங்களுக்கு அநீதி நடந்த உடனே சட்டையை பிடிக்க போறீங்க. அதே குணம் தான் சமூகத்துல தப்பு நடந்துச்சுன்னா, சட்டை பிடிக்கிற குணம் வந்துச்சுனால் நீங்க அன்னைக்கு சாதிப்பீங்க. அந்த கோபம் எவ்வளவு விரைவாக வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்க சாதனை நோக்கி நகர்வீங்க. அந்த கோபம் உங்களுக்கு வரவில்லை என்றால் அரசியல் களத்தில் உங்களுக்கு இடமில்லை என்று அர்த்தம். இன்றைய இளைஞர்களிடம் உங்கள் முன்மாதிரி என்னவென்று கேட்டால் பில்கேட்ஸ் என்றும்
அன்பானி என்றும் கோட்டீஸ்வரர்களே சொல்கிறார்கள் அவர்கள். இது எங்கே போய் முடியும்? இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஒரு அற்புதமான கேள்வியும் கூட. இன்னைக்கு நான் அதான் ஆரம்பத்துல என்னுடைய தொடக்கத்துல சொன்ன போது, இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் இருக்கிற மோகம் அப்படிங்கறது அது உடையளவிலான மோகம் அல்ல. ஐரோப்பியர்கள் எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு முன்னதாக போராடினோமோ, இன்னைக்கு இந்தியாவில இருக்கோம், இந்திய மண்ணில் இருக்கோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், ஆனா வேற ஒருத்தனுக்கு அடிமையாத்தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதுல அண்ணன் மருத்துவர் அண்ணன் சொன்ன மாதிரி அவன் அமெரிக்காக்காரன் தூங்க வேண்டிய நேரத்துல தூங்குறான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தூங்க வேண்டிய நேரத்துல தூங்குறமானா இல்ல. we are just a slave for American people. அவன் அங்க பகல்ல முழிச்சிருக்கப்ப நம்ம நைட்ல இங்க இருந்து முழிச்சு வேலை பாக்குறோம். இங்க இருக்கிறவருடைய திறமையும் அறிவும் நீங்க சொன்ன மாதிரி பில்கேட்ஸ் ஆகணும், அதாகணும், இதாகணும் அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தோட அந்த தம்பி கேட்ட ஒரு கேள்வியை நான் கோரிலேட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சாதனை அப்படின்னா என்ன அப்படின்னா, எடுத்த உடனே நான் வட்ட செயலாளர் ஆகணும், நேரா ஒரு ஸ்கார்பியோ கார் வாங்கணும், அதை திறந்து விடுறதுக்கு 4 பேர் வாங்கணும், இறங்கின உடனே சால்வ போடணும், என்னைய மதிக்கணும் அப்படிங்கறது இல்ல சாதனையும், அல்லது இவங்க கேட்ட கேள்வியும் அல்ல. எனக்கான வேலை நான் கிடைக்கிறப்போ 2 லட்சம் ரூபாய் மாத சம்பளம், நான் ஆங்கில இலக்கியம் முடிச்சு டிஸ்டிங்ஷன் முடிச்சு வெளியில வந்தப்போ எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன்னா ஒரு நிறுவனத்துல, ஒரு பன்னாட்டு நிறுவனம், எனக்கு அந்த 2 லட்சம் பெருசா தெரியல. இன்னமும் அடிப்படையில சொல்ல போனோம்னா, நான் சென்னைக்கு ஓடி வந்தப்ப எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, தெரு தெருவா அலைஞ்சேன், வேலை பார்த்தேன், பார்ட் டைம் ஜெராக்ஸ் கடையில வேலை பார்த்தேன். ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற சமூக அக்கறையும் அரசியல் பார்வையும் இன்னைக்கு நான் ஒரு வழக்கறிஞரா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞரா நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் இளம் வயதிலேயே. அதற்கு காரணம் என்பது இந்த பணமும் பொருளாதாரமும் உலகமயமாக்கலும். இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளார இளைஞர்கள் சிந்திக்க 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 அப்பா என்ன சொல்லுவாரு, அம்மா நீ எப்படியாவது படிச்சிரு, நான் எவங்கிட்ட கடன் வாங்கியாவது உன்னை டாக்டர் ஆக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மா நான் எங்கேயாவது லோன் வாங்கியாவது அப்பா உன்னை நான் இன்ஜினியர் ஆக்கி விட்டுறேன், முடிச்ச உடனே நீ அமெரிக்கா போகணும், நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும்னு எல்லா அம்மா அப்பாவும் சொல்றாங்களே தவிர, இந்த இந்தியாவில இருக்கிற வல்லமையை பேணி பாதுகாக்கிறதுக்கு நீ அரசியலுக்கு போ, அரசியல் சித்தாந்தத்தை கத்துக்கோ, இந்த நாட்டுல உன்னாலே சாதிக்க முடியும்னு சொல்லுகிற பெற்றோர் எவ்வளவு இருக்கிறார்கள். ஊடகங்கள், சமூக பார்வை, பெற்றோர், நாம் படிக்கிற கல்வி, இது எல்லாமே அரசியலுக்கு எதிராகவும் சமூக பார்வைக்கு எதிராக இருக்கிறப்போ இன்னைக்கு இருக்கிற இளைஞன் பில்கேட்ஸ் தான் பத்திரிகைகள் அட்டப்படத்துல போடுது, பிரசன்னாவை போடாது. ஏன்னா அவன் அரசியலை பத்தி சிந்திக்கிறான், அவன் ஒரு சமூக விரோதி. பில்கேட்ஸையும் இந்திரா லூயை மட்டும் காமிக்கிறவர்கள் ஏன் உங்களை என்னையும் காட்டக்கூடாது அப்படிங்கிற பார்வை இருக்கு. இந்திரா லூய போட்டா அட்வர்டைஸ்மெண்ட் வரும், பில்கேட்ஸ போட்டா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். என்னைய போட்டா எவனாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பானா? இல்ல அம்பத்தூர்ல இருந்து வந்தவங்களையோ, திருவாரூர்ல இருந்து வந்தவங்களையோ, ரெட்டில்ஸ்ல இருந்து வந்தவங்களையோ, அல்லது பொள்ளாச்சில இருந்து வந்தவங்களையோ போட்டா அட்வர்டைஸ்மெண்ட் வராது. ஆக இவற்றையெல்லாம் மீறி நீங்க வருகிற போதுதான் அரசியல் தலைமை வரும். அப்ப மாற்றக்கூடிய அதிகாரம் உங்கள் கையில் வரும். நன்றி.